ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர். 2024ஓட தொடக்கத்தை வந்து எல்லாருமே மகிழ்ச்சியுடன் வந்து வரவேற்றிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். நான் வந்து வீடெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி வரவேற்க வந்து தயாராகிட்டுருக்கேன். இது வந்து சாட்டர்டே அன்னைக்கு எடுத்த வ்ளாகு. காலையில் வந்து ஒரு 10 மணிக்கிட்ட க்ளீனிங்கை ஸ்டார்ட் பண்ணேன். மெயினாக வந்து அன்றைக்கி லிவிங் ரூம் தான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். எவ்வளோ தான் ரெகுலராக நம்ம க்ளீன் பண்ணாலுமே வந்து டஸ்ட்டு எப்படி தான் வீட்டுக்குள்ளே வருதோ தெரியல. இப்போ லாஸ்ட் ஒரு 1 வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஃப்ளாட்டில் ஏதோ வந்து இறந்து கிடந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் கொஞ்சம் ஸ்மெல் இருந்ததுனால ஜன்னல்லாம் கூட நான் திறக்கலை. கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே விட்டது தான். அப்படி இருந்துமே எவ்வளோ டஸ்ட்டு கலெக்ட் ஆகுது அப்படின்னு அவங்க காட்டுற பாருங்கள். விண்டோலாம் க்ளோஸ் பண்ணி வச்சே இவ்வளோ டஸ்ட்டுனா ஓப்பனில் இருந்தால் இன்னும் எவ்வளோ டஸ்ட்டு. அதை வந்து ரெகுலராக நம்ம க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காகவே நான் திங்ஸ்லாம் ரொம்ப வாங்கி டம்ப் பண்ணாமல் மினிமலாக வச்சே தான் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி வந்து ஃபுல் க்ளீனிங்க்குமே வந்து நான் மல்டிபர்பஸ் வைப்ஸ் வந்து அமேசான் வந்து வாங்கியிருந்தோம்ல கிளிட்டர் ஸ்டோரில், அதுதான் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். இது வந்து 72 வைப்ஸ் இருக்கிற பேக் வந்து 175 ருபீஸ் எம்ஆர்பி போட்டிருக்காங்க. ஆனால் 5 பேக், அதாவது ஒன்றுலேயே 72 வைப்ஸ் இருக்கும். 5 பேக் வந்து பார்த்திங்கன்னா சேர்த்து 385 ருபீஸ்க்கு கிடச்சிது. அப்போ வந்து 360 பீஸ் கிட்ட நம்மளுக்கு கிடைக்கிது. ஒவ்வொரு வைப்ஸோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 1 ருபி அந்த மாதிரி தான் வரும். அதனால் எனக்கு இது க்ளீனிங்க்கு ரொம்ப அஃபோர்டபுள்னு தோணுச்சு. சரி, ஓகே, வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி வந்து பேபி வைப்ஸ் யூஸ் பண்ணேன். பேபி வைப்ஸ்லாம் காஸ்ட்லியாக இருக்கும். அப்போ ஒரு ஃப்ரெண்ட் வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க, சர்ஃபேஸ் வைப்ஸ்னே கிடைக்கிது அமேசான்லன்ட்டு. அது வந்து பார்த்திங்கன்னா மல்டிபர்பஸ் வைப்ஸ்னு சொல்லிட்டு கிளென்சிங் ஆஃப் ஸ்கின் அண்ட் சர்ஃபேஸ் அப்படின்னே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுதான் வாங்கி நான் யூஸ் பண்ணுறேன். ஃபேன்லேயுமே வந்து துடைக்கிறதுக்கு அதுதான் யூஸ் பண்ணியிருந்தேன். 2 ஃபேன் துடைச்சோம். அதுக்கப்புறம் லைட்டுக்கு மேலெலாம் வந்து பார்த்திங்கன்னா அழுக்கு படிஞ்சிருக்கலாம், அதெல்லாம் துடைச்சி விட்டேன். அப்புறம் வாட்ச்சு, அப்புறம் நம்ம பூஜை அறையில் இருக்கக்கூடிய திங்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணுற அந்த கேபினெட் வந்து க்ளீன் பண்ணேன். சாமி ஃபோட்டோஸ்லாம் இப்போ தான் ரீசெண்டாக வந்து நம்ம க்ளீன் பண்ணியிருந்தோம் அப்படின்றனால அப்படியே நவுத்திட்டு அந்த ஸ்டாண்டு ரேக் மாதிரி நம்ம கிளாஸில் அடிச்சிருந்தோம். அது அப்புறம் அந்த கார்னர்ஸ்லாம் டஸ்ட்டு படிஞ்சதுல அதெல்லாம் வந்து துடைச்சி விட்டேன். டிவி யூனிட்டில் இருக்கக்கூடிய ட்ராயர்ஸ் ஷெல்ஃப்லாம் வந்து தொடச்சேன். இல்லை இந்த கிளாஸ் டோர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேறு மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். நம்ம அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது புரியலன்னு நினைக்கிறேன். அப்புறம் போடுறப்ப இது மாதிரி போட்டாங்க, நல்லா இருக்குன்ட்டு நான் விட்டுட்டேன். ஆனால் கொஞ்சம் இது வந்து ஃபுல் விசிபிளாக இருக்கும் அப்படின்றதுனால ரொம்ப கயமையான ஒயர்லாம் உள்ளே இருக்கிறலாம் வந்து வெளியில் தெரிய தான் செய்யுது. அதனால் கொஞ்சம் நீட்டாக முடிஞ்ச அளவுக்கு ஆர்கனைஸ்டாக வச்சுக்கிற மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கேன். எவ்வளோ தான் க்ளோஸ்டாக இருந்தாலுமே உள்ளே வந்து எப்படி தான் டஸ்ட்டு கலெக்ட் ஆகுமோ தெரியாது. அதெல்லாம் நம்ம திறக்கவே மாட்டோம். அந்த ஷெல்ஃப்லாம் வெளியிலேருந்தே நம்ம அந்த கிளாஸ் மூலியமாகவே இப்போ ரிமோட்லாம் ஆக்சஸ் பண்ணிவிடுவோம். நம்ம டிவி இப்போ டிஷ்லாம் ஆன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கிளாஸ் மூலியமாகவே நம்மளுக்கு வந்து லைட் ட்ரான்ஸ்மிட் ஆகி நம்மளுக்கு ஆன் ஆகிடும். ஸோ அதனால் நம்ம எதுவுமே அதை ஓப்பன் பண்ணுற மாதிரிலாம் இருக்காது. எப்போயாவது தான் ஓப்பன் பண்ணுவேன். அப்படியும் எப்படி தான் உள்ளே டஸ்ட்டு கலெக்ட் ஆகுமோ அந்த கேப் வழியெல்லாம் உள்ளே போகும் போல் இருக்குது. அதனால் ஃபுல்லாக அதெல்லாம் தொடச்சி விட்டு அப்புறம் வந்து ஃப்ரிட்ஜுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்டு தொடச்சி விட்டுட்டு ஃப்ரிட்ஜுக்கு ஹேண்டில் அப்புறம் மேலே போடுற கவர்லாம் துவைச்சி வச்சுருந்தேன். அதெல்லாம் எடுத்து மாட்டி விட்டேன். அப்புறம் கிச்சனில் ஒரு சைட் கேபினெட்ஸோட டோர், அதோட பேனல்ஸ், அதுக்கப்புறம் கவுண்டர் ஸ்பேஸ் அதெல்லாமே வந்து தொடச்சி விட்டேன். இப்போ நம்ம இது வரைக்கும் க்ளீன் பண்ணதுக்கு எவ்வளோ டஸ்ட்டு வந்து இந்த டிஷ்யூவில் கலெக்ட் ஆகிருக்கு பாருங்கள். இதை பார்க்குறப்ப தான் எனக்கு இவ்வளோ அழுக்கு நம்ம வீட்டுக்குள்ளே இருந்ததா. வெளியிலேருந்து நேரில் இப்போ வீடியோலலாம் பார்க்குறீங்களா, நார்மலாக பார்க்குறப்ப உங்களுக்கு வீடு எப்போவுமே நீட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் எவ்ரிடே ரெகுலராக க்ளீன் பண்ணாலுமே இவ்வளோ டஸ்ட்டை நம்ம வந்து பார்க்க முடியும். இப்போ டேபிள் சேரு இதையுமே வந்து பார்த்திங்கன்னா கையோட ஒரு ரவுண்டு தொடச்சிடுறேன். இதெல்லாம் வந்து வீக்லி க்ளீனிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா எப்போல்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் டேபிள் அழுக்காக இருக்குது அப்படின்னு தோணுதோ அப்போ வந்து நான் ஒரு வாட்டி வைப் பண்ணுவேன். அது கூடவே அந்த சேரையும் சேர்த்து வைப் பண்ணிடுறது. இப்போ அமேசான் வந்து எனக்கு ஒரு சில கொரியர்ஸ்லாம் வர வேண்டியது இருந்தது. அதெல்லாம் வந்தது, போய் ரிசீவ் பண்ணிவிட்டு வந்தேன். 2023 நியூ இயர் அன்னைக்கு ஒரு பொருளை வந்து நான் தொலைச்சேன். அந்த பொருள் வந்து வாங்கணும்னு சொல்லிட்டு 1 இயராக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்ப ஆசையாகவும் இருந்தது, எப்போ வாங்குவோன்னு சொல்லி வெயிட் பண்ணேன். அந்த பொருள் வந்து கைக்கு வந்துருச்சு. நான் உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணுறப்ப அது என்ன அப்படின்றத காட்டுறேன். இப்போ அந்த பொருள்லாம் கலெக்ட் பண்ணி வந்து வச்சுட்டு இப்போ திருப்பி அகைன் க்ளீனிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னொரு சைடு கவுண்டர் ஸ்பேஸில் அந்த கேபினெட்ஸோட டோர் பேனல் அதெல்லாம் வந்து தொடச்சி விட்டுட்டு ஆயில் கண்டெய்னர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிசுக்கு இருந்தது. அதெல்லாமே இந்த டிஷ்யூ வச்சு துடைக்கிறப்ப சூப்பராக போயிடும், பளிச்சுன்னு இருக்கும். ஸோ அப்படியே தொடச்சி விட்டுட்டு கேஸ் ஸ்டவ் அந்த சைடு கவுண்டர் ஸ்பேஸ் அதையுமே வந்து தொடச்சி வரேன். கேஸ் ஸ்டவ்லாம் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா டீப் க்ளீன்லாம் நான் பண்ணல. மேலோட்டமாக அந்த டிஷ்யூ வச்சு ஒரு ரவுண்டு துடைச்சிட்டு அப்படியே ஒரு ட்ரை கிளாத்தை வச்சு அந்த ஈரத்தை அப்படியே தொடச்சி மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏன்னா இன்னும் லஞ்ச் ப்ரிப்பரேஷன் முடியல. லஞ்ச் முடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து கேஸ் ஸ்டவ் வந்து கொஞ்சம் டீப் க்ளீன் பண்ணிக்கலான்ற மாதிரி நான் முடிவு பண்ணியிருந்தேன். வைப்ஸ் வச்சு வந்து துடைக்கிறப்ப வந்து நம்மளுக்கு அந்த டஸ்ட்டெல்லாம் வந்து கீழே கொட்டாது, அதுலேயே வந்து கலெக்ட் ஆகிக்கும். இது ஃப்ளோரில் இருந்த டஸ்ட்டே இவ்வளோ இருந்திருக்கு. வீடு ஃபுல்லாக ஒரு ரவுண்டு கூட்டி விட்டேன்.
வெளியில் வந்து அவுட் சைட்லேயே வந்து ஃபுல்லாக கூட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து வீடு துடைக்கலான்ட்டு இப்போ வெளியில் க்ளீனிங்க்கு வந்துட்டேன். 1 வீக்காக நம்ம வந்து வெளியில் வந்து சைடில் சந்து பக்கம்லாம் போகவே இல்லை, வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருந்த மாதிரியே தான் இருந்தோம். இப்போ தான் கொஞ்சம் ஸ்மெல் வந்து போயிருக்கு. சரி, ஸ்மெல் வந்து காற்றடிக்கிறப்ப லைட்டாக வரும், அது வரதுக்குள்ளே நம்ம கடகடன்னு வந்து கொஞ்சம் க்ளீனிங்கை பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு சைடில் சந்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இலைகள் வந்து கொட்டி கிடந்தது. நம்ம வீட்டில் வந்து இந்த சைட்லாம் வந்து இந்த மரமெல்லாம் பக்கத்து வீட்லேயும் இல்லை. அவங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா முருங்கை மரம் வச்சுருப்பாங்க. அங்கேருந்து காற்றுல அடிச்சுட்டு வந்து இந்த இலைகள் எல்லாமே இங்கே தான் கொட்டி கிடக்குது. ஸோ அதனால் நிறைய இலைகள் இருந்தது. அப்புறம் அந்த காம்பவுண்ட் வால்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொடி மாதிரி ஒரு செடி வந்து படர்ந்து கிடக்கும். அதை வந்து அப்பப்போ க்ளீன் பண்ணிடுவேன், இல்லைனா ரொம்ப படர்ந்து போய்டும்ட்டு அதையுமே வந்து பிடுங்கி போட்டுட்டு எல்லாத்தையும் கூட்டி அள்ளி அதெல்லாம் ரிமூவ் பண்ணிகிட்டு இருந்தேன். வீடு சுற்றி கடன்னு அந்த ஸ்மெல் வரக்கூடாது, வேகமாக முடிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்பீடாக ஒரு 5 மினிட்ஸ்லேயே ஃபுல் க்ளீனிங் முடிச்சுட்டு நான் வந்துட்டேன். லாஸ்ட் வீக்கில் கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி வந்து ஃபுல்லாக வீட்டை இது மாதிரி தான் சுற்றி கூட்டி விட்டு மழை பெஞ்சிச்சா, ஸோ அதோட கையோட நல்லா தண்ணி ஊற்றி அலசியும் விட்டுருந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடில் மட்டும் இந்த இடத்துல கொஞ்சம் பாசிலாம் படிஞ்சிருது, அதனால் அந்த இடம் மட்டும் தண்ணி ஊற்றி அலசி விட்டுட்டு குடிக்கிறதுக்கு வந்து தண்ணி போரில் பிடிச்சிட்ருக்க போர் பைப் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக போர் போகிறப்ப வரப்போ தண்ணி பிடிக்கிற மாதிரி ஒரே ஒரு பைப் மட்டும் செட் பண்ணியிருக்கோம். அதில் தண்ணி பிடிச்சி வச்சுட்டு இப்போ வீடெல்லாம் துடைக்க ஆரம்பிச்சிட்டேன். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் வந்து ஒரு ஃப்ரெண்ட் வந்து கேட்டிருந்தாங்க, உங்கள் வீடு ரொம்ப க்ளீனாக இருக்குக்கா, எனக்கு இது மாதிரி வச்சுக்கணும்னு ஆசையாக இருக்குது, மோட்டிவேஷன் ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கமெண்ட் பார்த்தப்ப எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எப்போவுமே நம்ம க்ளீனாக வச்சுக்கணும் அப்படின்றதுக்கு எனக்கு உங்களோட கமெண்ட்ஸ் தாங்க கண்டிப்பாக மோட்டிவேஷன். ரொம்ப க்ளீனாக இருக்குது, பார்க்குறப்பே ரொம்ப ஆசையாக இருக்குது, அந்த மாதிரிலாம் நீங்கள் சொல்கிறதே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இன்னும் மோட்டிவேட் ஆகி நான் வந்து வீடை வந்து க்ளீனாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். எப்போவுமே நம்ம ஒரு சின்ன ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா கூட அதுக்கு வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக யாராவது நம்மளை பாராட்டினா கண்டிப்பாக நம்ம அதை மெயின்டைன் பண்ணிடுவோம்ல. அப்படி தான் எனக்கு வந்து க்ளீனிங்கில் வந்து இன்ட்ரெஸ்ட்டு வந்தது. அதுக்கப்புறம் நிறைய வந்து பார்த்திங்கன்னா நான் வீடை நீட்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து கற்றுக்கிட்டேன். இன்னுமே எல்லார் வீட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பாராட்டுகள் வந்து அவ்வளோ சீக்கிரம் கிடைக்கிறது கிடையாது. ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ரீஆர்கனைஸ் பண்ணால் கூட பார்த்ததுமே இம்ப்ரெஸ் ஆகி ஓ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பாராட்டுவாங்க. அந்த மாதிரி இருக்க வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடச்சிரும். ஆனால் எல்லார் வீட்லேயும் இதை வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. இதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூட்டு குடும்பம் அப்படின்றப்ப கண்டிப்பாக வந்து நம்ம அவ்வளோ சீக்கிரம் வந்து அதை எதிர்பார்த்துடவும் முடியாது. அதுக்கப்புறம் நம்ம இந்த அளவுக்கு நீட்டாக மெயின்டைன் பண்ணுறதும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா க்ளீனிங்கை வந்து ஸ்மார்ட்டாக கேட்குறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். பேர்டனாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா அதை ரெகுலராக பண்ண முடியாது. என்ஜாய் பண்ணி பண்ணுறப்ப கண்டிப்பாக நம்மளால் பண்ண முடியும். அதனால் திங்ஸ் நிறையா வச்சுக்காமல் தேவைக்கு ஏற்ற அளவுக்கு திங்ஸ் மட்டும் இருக்கிற மாதிரி, தேவையில்லாத திங்ஸ்லாம் இருந்துச்சுன்னா முடிஞ்ச அளவுக்கு அதை டீக்ளட்டர் பண்ணுங்கள். டீக்ளட்டர் பண்ணிவிட்டு நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணிங்கன்னா அதை மெயின்டைன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். திங்ஸ் கம்மியாக இருக்கிறப்பையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விசிபிளாக அந்த டஸ்ட்டெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி தொடச்சி எடுக்கிறதுக்குலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து நான் இந்த லாஸ்ட் 1 இயரில் வந்து கற்றுக்கிட்ட விஷயம். முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் திங்ஸ் கம்மியாக இருக்கிறப்ப க்ளீனிங் வந்து எவ்வளோ ரெகுலராக பண்ணாலும் அது ஒரு பெரிய பேர்டனாக இல்லை. என்ஜாய் பண்ணி ஃப்ரீயாக இருக்க டைமில் அப்படி லைட்டாக ஒரு வைப் அப்படி கொடுத்துட்டு போனாவே ஒரு 1 ஹவர்லேயே வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த கிச்சனு ஹால்லாம் நான் க்ளீன் பண்ணப்போ நல்லா பளிச்சுன்னு மாறிடுச்சு. நம்ம சேனலில் வந்து இன்னும் நிறைய க்ளீனிங் வீடியோஸ்லாம் இந்த இயர் வந்து போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அமேசானில் தான் நம்ம வாங்கி இந்த பார்சல்ஸ் எல்லாத்தையுமே இப்போ அன்பாக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் சொன்னல லாஸ்ட்டு 2023 ஜான்வரி 1 அன்றைக்கி சர்ச்சுக்கு போனப்போ நான் என்னோடய வாட்சை வந்து மிஸ் பண்ணிட்டேன். ரொம்ப ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாட்ச் வாங்குறதுக்கு வந்து நிறைய டைம் வந்து சர்ச் பண்ணுவேன். அப்புறம் அப்படியே என்ன பிராண்ட் வாங்குறது அப்படிலாம் யோசிச்சுட்டு அப்படியே விட்டுருவேன். இப்போ வந்து 2023 கடைசி டே அப்போ வந்து பார்த்திங்கன்னா வாட்ச் வந்து இந்த வருஷம் 2024 தொடங்குறதுக்குள்ளே வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டிருந்தேன். டைட்டான் பிராண்டில் தான் வந்து வாங்கியிருந்தேன். ரொம்ப சூப்பரான குவாலிட்டியில் வந்து கைக்கு வந்து சேர்ந்துருச்சு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நான் பே பண்ணி வாங்குகிற ஃபர்ஸ்ட் வாட்ச்சு. இதுக்கு முன்னாடி நம்ம வச்சுருந்ததுமே டைட்டன் பிராண்டில் தான். அது வந்து கிஃப்டாக வந்து எனக்கு எங்கள் சின்ன மாமா வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. அதுதான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். கல்யாணம் ஆனப்போ அவங்க கொடுத்தது. அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் அந்த வாட்ச் தான் வச்சுருந்தேன். அதுக்கு முன்னாடி அப்பா வந்து எனக்கு ஒரு வாட்ச் கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. அதை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்படியே வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூவாக 2 டைம்ஸ் வந்து டைட்டன் வாட்ச் தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 இயர்ஸ்க்கு மேலே நான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது. 2 வாட்ச் தான். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் பே பண்ணி வாங்கியிருக்கேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இதில் வந்து ஸ்ட்ராப் லென்த் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தது. அது வந்து நம்ம கடையில் கொடுத்து தான் கட் பண்ணி வாங்கணும். அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ண முடியும். 2718 ரூபா அந்த ப்ரைஸ்க்கு தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். ப்ரைஸ் நீங்கள் வாங்குகிற ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னா ப்ரைஸில் வந்து ஃப்ளக்ஷுவேட் ஆகுது. அதனால் செக் பண்ணிவிட்டு ஆஃபர் வர டைமில் வந்து வாங்கிக்கோங்க.
அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஜாக்கி பிராண்ட்லேருந்து ஹஸ்பண்ட்காக ஒரு ட்ராக் பேண்ட். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டபுள் எக்ஸல் சைஸ் வந்து ஆர்டர் போட்டேன். சைஸ் சார்ட் பார்க்கவே இல்லை, பார்க்காம ஆர்டர் போட்டுவிட்டேன். அதுக்கப்புறம் அது ரொம்ப பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு திருப்பி எக்ஸ்சேஞ்ச் போட்டு எக்ஸல் சைஸ் வந்து வாங்கினேன். அதுவுமே பார்த்தா லென்த்து ரொம்ப பெருசாக இருக்குது. அதுக்கப்புறம் தான் நான் வந்து நல்லா சைஸ் சார்ட்டில் இருக்கிற டீட்டெயில்ஸ்லாம் நல்லா ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்க்குறேன் எல் சைஸே கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் திருப்பி இப்போ எக்ஸ்சேஞ்ச் போட்டு எல் சைஸ் வந்து ஆர்டர் போட்டிருக்கேன். 3 டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்சேஞ்ச். இந்த மாதிரி அமேசானில் நான் வந்து மெயினாக ப்ராடக்ட்ஸ் வாங்குறதுக்கு ரீசனே அதுதான். எக்ஸ்சேஞ்ச் அண்ட் ரிட்டன் பாலிசி வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸில் நமக்கு சைஸ் ஏதாவது ப்ராப்ளம்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இல்லை ப்ராடக்ட்ஸில் இஷ்யூ இருக்குது அப்படின்னா கூட நம்ம வந்து ரிட்டன் போட்டோன்னா இன்றைக்கி நம்ம ரிக்வஸ்ட் கொடுத்தோன்னா நாளைக்கே வந்து கலெக்ட் பண்ணிடுவாங்க. அவங்க கலெக்ட் பண்ண அன்றைக்கி நைட்டுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகிடுது. ஸோ அதுதான் எனக்கு அமேசான் ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். அதனாலே நான் அதில் தான் மெயினாக வந்து ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து வாங்கிட்டுருக்கேன். ட்ராக் பேண்ட்டோட ப்ரைஸ் வந்து 999 ரூபாய். அடுத்ததாக லீ பிராண்ட்லேருந்து ஒரு டிஷர்ட் எடுத்திருந்தேன். இது வந்து டார்க் க்ரீன் கலர். நேரில் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது கலரு. ஆனால் வந்து வீடியோவில் கொஞ்சம் வந்து டல்லாக இருக்கிற மாதிரி தெரியுது. நானும் கேமரா வந்து மாற்றி ஃப்ரண்ட் கேமரா பேக் கேமரா அப்போல்லாம் வந்து மாற்றி எடுத்து பார்த்தேன். அப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் கலரை வந்து என்னால் வீடியோவில் கொண்டு வர முடியல. ரொம்ப சூப்பரான கலர். டபுள் எக்ஸல் சைஸ் வந்து எடுத்திருக்கேன். இதை எம்ஆர்பி ப்ரைஸ்லாம் எல்லாத்துலேயுமே டேக்கில் வந்து நம்மளுக்கு 1700, 1900, 2000 அப்படிலாம் வந்து போட்டிருப்பாங்க. பட் ஆஃபர் ப்ரைஸ் அப்படின்னு நம்ம வாங்குகிற ப்ரைஸை நம்ம பார்த்தா அந்த ப்ரைஸ்க்கு கண்டிப்பாக ஒர்த்தான ப்ராடக்டாக தான் இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து 899 ரூபாய். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆலன் சோலி பிராண்ட்லேருந்து ஒரு டிஷர்ட் எடுத்திருந்தேன். எப்போவுமே வந்து இதுக்கு முன்னாடிலாம் மேக்ஸ் பிராண்ட்லேயே தான் நிறைய டிஷர்ட்ஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். இந்த டைம் வந்து கொஞ்சம் பிராண்ட்லாம் மாற்றி ட்ரை பண்ணலாம், சைஸ் எப்படி இருக்குன்னு அப்போ தான் தெரிஞ்சுக்க முடியும்ன்ட்டு மாற்றி எடுத்து பார்த்தேன். எல்லாமே டபுள் எக்ஸல் எடுத்திருந்தேன். எல்லாம் கரெக்டான சைஸில் தான் அவங்களுக்கு இருந்தது. இதில் நிறைய கலர் வேரியன்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருந்தது. நம்ம எடுத்துருந்தது வந்து ஜெட் பிளாக்கு. இதுவுமே கலர் வந்து நேரில் பார்க்குறதுக்கு நல்ல பளிச்சுன்னு இருந்தது. வீடியோவில் கொஞ்சம் அவங்களுக்கு கலர் வந்து ஃபேடாக தான் தெரியுது. பட் நேரில் வந்து ரொம்ப சூப்பரான கலர் தான் கிடச்சிருந்தது. இது எம்ஆர்பி ப்ரைஸ் வந்து 1099 போட்டிருக்காங்க. இந்த மாதிரி பிராண்டடில் இப்போ மேக்ஸ் ஆலன் சொல்லிலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேரெக்டாக ஷோரூமில் போய் வாங்கினோன்னா எம்ஆர்பி அந்த டேக் ப்ரைஸ்க்கே நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். அமேசானில் வந்து ஆஃபரில் 699க்கு வந்து கிடச்சிது. அதே மாதிரி தான் இப்போ மேக்ஸ் பிராண்ட்லேருந்து ஒரு பேண்ட் எடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி இது வந்து ப்ளூ கலர் பேண்ட், இதே சேம் ஸ்கின்னி ஃபிட் 38 சைஸில் வந்து நான் வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்தது குவாலிட்டி. அதனால தான் அகெயின் வந்து ஆலிவ் க்ரீனில் வந்து ஆர்டர் போட்டேன். இதுவுமே வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது. இதுலையுமே டேக் ப்ரைஸ் வந்து 999 ரூபா. ஆஃபரில் வந்து 699 ரூபாய்க்கு வந்து கிடச்சிது. இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் யாராவது வந்து வாங்கணும் அப்படின்ற ஐடியாவில் இருக்கீங்கன்னா, உங்களோட ஹஸ்பண்ட்க்கோ இல்லை உங்களோட பிரதருக்கோ நீங்கள் கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி செக் பண்ணி வாங்கிக்கோங்க. ப்ரைஸஸ்லாம் வந்து வேரியேஷன்ஸ் ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே தான் இருக்கும். அதனால் செக் பண்ணி ஆஃபர்ஸ் வர டைமில் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கரண்ட்டாக நான் இந்த ஹேண்ட்பேக் தான் யூஸ் பண்ணுறேன். இதுலேயுமே நிறைய கலர் வேரியன்ட்ஸ் இருக்குது. ரொம்ப சூப்பரான குவாலிட்டி. இதில் வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடு ஒரு குட்டி ஜிப் இருக்குது. அதுக்கப்புறம் மெயின் கம்பார்ட்மெண்ட் 2, அதில் ஒன்றில் வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரு எக்ஸ்ட்ரா கம்பார்ட்மெண்ட் மாதிரி அடிஷ்னல் செப்பரேட்டர் மாதிரி. அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து ஒரு குட்டி ஜிப்பு உள்ளேயுமே இருக்குது. இந்த மாதிரி ஹேண்டில் நம்ம பிடிச்சிட்டு போய்க்கலாம். இல்லைனா ஸ்லிங் அட்டாச் பண்ணி அந்த ஸ்ட்ராப் அட்டாச் பண்ணி ஸ்லிங் பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். 2-in-1 ஆப்ஷனோட. பேக் வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிறதுனால ஸ்லிங் பேக்காக யூஸ் பண்ணால் கொஞ்சம் இழுக்கிற மாதிரி இருக்குது. கீழே ஹெவி வெயிட் வந்து இழுக்கிற மாதிரி இருக்குது. இல்லை எப்படி நம்ம ஸ்லிங்கை கழட்டி வச்சுக்கிறோம், அது மாதிரி இந்த ஸ்லிங் பேக்காக யூஸ் பண்ணுறப்ப ஹேண்ட் பேக்கு இருக்கிற அந்த அட்டாச்மெண்ட்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணி வச்சுக்கிற மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தோணுது. குவாலிட்டி வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. உள்ளே நிறைய கம்பார்ட்மெண்ட்ஸ் இருந்தாலும் தனியாக வந்து பார்த்திங்கன்னா மணி கார்ட்ஸ்லாம் ஹோல்ட் பண்ணுறதுக்கு இந்த பர்ஸ் யூஸ் பண்ணுறேன். இது டெய்லி ஆப்ஜெக்ட்ஸ் பிராண்டோடது. இதுவுமே நம்ம வாங்கி இப்போ ஒரு கொஞ்சம் நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப நல்லா இருக்குது. இதில் காயின்ஸ்லாம் வந்து போட்டுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணுறப்பயுமே வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. சில பர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா காயின்ஸ் கொஞ்சம் நம்ம உள்ளே போட்டுட்டோன்னா க்ளோஸ் பண்ணுறப்பெல்லாம் இடைஞ்சலாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் இதில் இல்லை. அதனால் என்னோடய எல்லா கார்ட்ஸ், அதுக்கப்புறம் நம்ம எடுத்துகிட்டு போகிற மணி, காயின்ஸ் அது எல்லாத்தையுமே இதிலே போட்டு இந்த பர்ஸை வந்து உள்ளே வச்சுட்டு ஒரு சைடு வந்து ஒரு கர்ச்சீஃப், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மொபைல், அப்புறம் ஒரு பென். இதுதான் என்னோடய டெய்லி ரெகுலராக நான் வந்து பாப்பா பாலைக்க போகிறேன் வரேன் அப்படின்னா இந்த ஸ்லிங் பேக் எடுத்து மாட்டிட்டு போயிட்டேன்னா இதில் எல்லாமே இருக்கும். அடிக்கடி எனக்கு வேர்க்கும் போட்டு கீழே விழுந்துடுறதுனால ஒரே ஒரு பொட்டு மட்டும் இல்லை பேக் மட்டும் வச்சுக்குவேன். இப்போ இந்த ஸ்லிங் பேக் வந்து நான் உங்களுக்கு மாட்டி காட்டுறேன் பாருங்கள். ஸ்லிங் பேக்கை மாட்டினா இந்த அளவுக்கு லென்த்து வந்து வருது. ஆனால் கீழே வந்து பேக்கோட வெயிட் கொஞ்சம் ஹெவியாக இருக்கனால கொஞ்சம் அப்படியே கீழே அப்படியே இழுக்கிற மாதிரி இருக்கும் இன்னும் திங்ஸ்லாம் வைக்கிறப்ப. இப்போ இந்த ஸ்லிங் அட்டாச்மெண்ட்டை எடுத்துகிட்டு நம்ம ஹேண்ட் பேக் மாதிரி இப்படி பிடிச்சிட்டும் எடுத்துகிட்டு போய்க்கலாம். சாரீ கூட வந்து நம்ம இந்த பேக் எடுத்துகிட்டு போகிறோன்னா இந்த மாதிரி கையில் மாட்டி யூஸ் பண்ணிக்கலாம்.
இந்த ஸ்லிங் அட்டாச்மெண்ட்டை கழட்டிட்டு கொடுத்தா பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும், அப்படி மாட்டிக்குவாங்க. அவளோட ஹைட்டுக்கு அவளோட சைஸ்க்கு அவளுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. இப்போ வந்து கொஞ்ச நாளாக அவளை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கா. இப்படி ஒரு கண்ணாடி மாட்டிக்கிறது, அதுக்கப்புறம் கூடவே இந்த ஹேண்ட்பேக்கு. இப்போ என்னோடய வாட்சோட அந்த ஸ்ட்ராப் வந்து எக்ஸ்ட்ரா லென்த் இருக்குதுன்னு சொன்னோன்னா அதை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக போயிருந்தோம் கடைக்கு. அதை மாற்றிட்டு வரப்போ சைக்கிள் வந்து ரொம்ப நாளாக பாப்பா கேட்டுகிட்டே இருந்தாங்க, விசாரிக்கிறதுக்காக போயிருந்தோம். லேடி பேட் சைக்கிள் வந்து பார்த்திங்கன்னா அவளுக்கு ஏற்ற மாதிரி ஹைட்டில் நாங்கள் பார்த்தப்ப 7800 சொல்லியிருந்தாங்க. சரி அதுவுமே அமேசான்லலாம் சர்ச் பண்ணி பார்க்கலாம், இல்லை மற்ற வெப்சைட்ஸ்லாம் பார்த்துட்டு எப்படி இருக்குது அமௌண்ட்டு எல்லா இடத்துலையும் விசாரிச்சுட்டு அப்புறம் வாங்கிக்கலான்னு வந்துவிட்டோம். வரப்போ வந்து பார்த்திங்கன்னா நியூ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் மேரிஸ் கார்னரில் இருக்க ஷாப்புக்கு தான் வந்து போயிருந்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி நான் ஈவினிங்லலாம் வரப்போ போலி வாங்கணும்னு ஆசையாக இருக்கும். கரெக்டாக 6:30க்கு மேலே தான் வந்து கிடைக்கும். அந்த டைமில் நம்ம எங்கேயும் வெளியில் வரமாட்டோமா, அதனால் வாங்க முடியாது. அன்றைக்கி கொஞ்சம் ஈவினிங் நேரத்தில் லேட்டாக தான் வந்தோம். அப்படின்றனால இன்றைக்கி எப்படியாவது போலி சாப்பிட்றணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணியிருந்தோம். நல்ல ஸ்வீட்டு. எனக்கு வந்து இனிப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தால் தான் பிடிக்கும். இது வந்து நம்ம ஒன்று சாப்பிட்டாவே திகட்டிடும் போல இருக்கும், அந்தளவுக்கு இனிப்பாக இருந்தது. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வாட்ச் ஸ்ட்ராப் வந்து ரிமூவ் பண்ணியிருந்தோன்னா அதை வந்து வியர் பண்ணி கிளிக் எடுத்துகிட்டு இருந்தேன். பாப்பா வந்து நான் வளையல் வாங்கிட்டு வந்திருக்கேன் காட்டுவேனே அப்படின்னு சொல்லி காட்டிகிட்ருக்காங்க. இப்படி தான் இயர் எண்டில் எங்களோட ஒரு நாள் வந்து போனது. இதோட இந்த வீடியோ எண்ட் ஆகுது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறது வரைக்கும் பை, டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.